ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாப்பாவுக்கு இப்ப பரவாயில்லையா? அஞ்சம்மா, எனக்கு அடிபட்டது கூட பரவாயில்ல. என் யூனிஃபார்ம் கிழிஞ்சு போச்சு. இத பார்த்தா வீட்ல என்ன பயங்கரமா திட்டுவாங்க. என்னது? அடிபட்டதுக்கு கூட கேட்காம சட்டை கிழிஞ்சதுக்காக உங்க வீட்ல திட்டுவாங்களா? ஆமா அஞ்சம்மா, என்கிட்ட இந்த ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்கு. அதையும் நான் இப்ப கிழிச்சிட்டேன். இப்போ என் வீட்ல என்ன அடிக்க போறாங்க. எனக்கு பயமா இருக்கு அஞ்சம்மா. ஏண்டா உங்க வீட்ல உங்க அம்மா வேற யூனிஃபார்ம் எடுத்து தரலையா? ம்ஹும். எதுக்கு? ஏன்னா காவியா தான் அவங்களோட குழந்தை. என்ன கடையில இருந்து வாங்குனாங்களா, அதனால தான். ஆ, சரி சரி, அப்படிலாம் இருக்காது. பாப்பா அழக்கூடாது. நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி இன்னொரு யூனிஃபார்ம் எடுத்து தர சொல்றேன். சரியா? ஐயோ அஞ்சம்மா, எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சா என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க. என் பாட்டி என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஐயோ, இவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? சரி சரி, அஞ்சலி பாப்பா அழவே கூடாது. அதான் அஞ்சம்மா இருக்கேன்ல. இனிமே அஞ்சலி பாப்பாவை நான் பத்திரமா பாத்துப்பேனா? பாப்பாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிபடாதான், யூனிஃபார்ம் கிழியாதான். சரியா? இனிமே பாப்பாவை அந்த அஸ்வந்த் பையன் எதுவும் பண்ணாம பாத்துக்கிறதா என்னோட வேலையே. போங்க அஞ்சம்மா. ஏண்டா? நீங்க என்னையும் கொஞ்சறீங்க, தப்பு செய்யற அந்த அஸ்வந்தையும் கொஞ்சறீங்க. பாருங்க, அவனால தான் எனக்கு இப்படி ஆச்சு. சரி சரி, கவலைப்படாத தங்கம். இது ஒரே நிமிஷத்துல நான் தைச்சு தந்துடுறேன். பாப்பா சட்டையை தைக்கலாமா? இரு இரு, அந்த அஸ்வந்த் வந்து இப்படி ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் அவனுக்கு இருக்கு. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா அவனை திட்ட மாட்டீங்க. அதான் இல்ல, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அஸ்வந்த் வந்தா நிச்சயமா அவனை உன்கிட்ட சாரி கேட்க சொல்றேன். சரியா? நிஜமா? நிஜமா. அஞ்சம்மா, அம்மா சட்டை கிழிஞ்சத கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்ப நான் தைச்சு முடிச்சதும் பாப்பாவோட யூனிஃபார்ம் புது யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே,
ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.